இப்போ வந்து நீங்க சொல்றீங்க இல்லையா, ஜின் நல்லதும் பண்ணும் கெட்டதும் பண்ணும். இப்போ உங்ககிட்ட ஒரு ஜின்னை வந்து நல்லது பண்றதுக்கு வர சொல்றாங்க, இல்ல எனக்கு இந்த இவங்களை அழிக்கணும், இவங்களுக்காக நான் ஒரு கெட்டது பண்ணணும் அப்படின்னா நீங்க பண்ணுவீங்களா? பேயை பிடிச்சிடலாம். அதே மாதிரி பில்லி சூன்யம் ஏவல் இவன் உள்ள வந்துட்டானா எலி மாதிரி உள்ள நோண்டிக்கினே போவான். புருஷன் பொண்டாட்டி சண்டை, ஃபேமிலி சண்டை, தொழில் பிரச்சனை எல்லாமே முடிக்கிடும். இப்போ உங்ககிட்ட வரோம் இல்லையா, ஸோ எனக்கு இந்த வேலையை முடிச்சு கொடுங்க அப்படின்னு உங்ககிட்ட வந்தா உங்களால எவ்வளோ நாள்ல அந்த வேலையை வந்து முடிச்சு தர முடியும்? ஜின்னு வேலை கொடுத்தா அந்த லேடிஸை பிடிச்சிக்குதுமா. அந்த வீடு ரோடுக்கு வந்துடுது. இந்த ஜின்னு வேலை வச்சு வேலை செய்கிறவங்களுக்கு நான் என்ன ஜனத்துக்கு என்ன சொல்கிறேன்னா, இந்த ஜின்னு வேலை வாங்கிட்டு போகாதீங்க. குடும்பம் கெட்டுப்படும், குடும்பம் ரோட்டுக்கு வந்துடும், பொம்பளைங்க கெட்டு போவாங்க, சின்ன பசங்களை பிடிச்சிக்க அந்த ஜின்னு. அதனால இந்த ஜின்னு வேலை செஞ்சு கொடுக்குறவங்களாண்ட வாங்கினே போகாதீங்க. ஓஎஸ் பக்தி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் அபிநயா. இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வண்ணாரப்பேட்டையிலேயே ஜின் ஓட்டுறதுல மிகவும் சிறந்து விளங்கிக்கிட்டு இருக்க நம்ம ஜின் பாபா கிட்ட தான் வந்திருக்கோம். வணக்கம் ஜின் பாபா. வணக்கம்மா. இப்போ வந்து நான் வந்து ஜின் பாபா கிட்ட வரேன். ஆமாம். என்னென்ன பிரச்சனை எனக்கு இருந்தா நான் ஜின் பாபா கிட்ட வரலாம்? தொழில் பிரச்சனை, குடும்ப பிரச்சனை, சினிமா பிரச்சனை, கல்யாணம் நடக்கல அந்த பிரச்சனை, காதலர்கள் பிரச்சனை, வேலை பிரச்சனை, உங்களுக்கு என்ன தேவையோ நான் முடிச்சு தரேன், வாங்க. எந்த பிரச்சனை இருந்தாலும் வாங்க. இப்போ நான் வந்து ஜின் பாபா, எனக்கு ஜனமா பட்டம் கொடுத்துக்கிறாங்க. இவர் ஜின்னு ஓட்டுறாரு, இவர் ஜின் பாபா. நான் வந்து ஜின்னை வச்சு வேலை செய்யறதில்லை, நான் ஜின் பாபா. இப்போ ஜின் அப்படின்னா என்ன பாபா, அது எங்க இருக்கும்? ஜின்னு பழைய மாடியில் இருக்கும், பழைய கூடாரத்தில் இருக்கும், கிணத்துல இருக்கும், பழைய பில்டிங்கில் இருக்கும், இந்த மாட்டுக்கறி எலும்புங்கள்லாம் போடுறாங்களே அந்த இடத்துல இருக்கும், குப்பையில் இருக்கும். இவன் கெட்ட ஜின்னுமா. இவன் நல்ல ஜின்னு. நல்ல ஜின்னு மசீதில் இருக்கும், நல்ல ஜின் கோயிலில் இருக்கும், நல்ல ஜின் தர்காவில் இருக்கும், நல்ல ஜின் சர்ச்சில் இருக்கும். கோயிலில் இருக்க மசீதில் இருக்கிற ஜின்னு தொழுகும், 6 அமர் அங்கேயே எழுந்துடும். கோயிலில் இருக்கிற ஜின்னு சாமியை கும்பிடும், 6 அமர் அங்கேயே எழுந்துடும். தர்காவில் இருக்கிற ஜின்னு இந்த வலிமார்களுக்கு பணிவிடை செய்யும், 6 அமர் அங்கேயே இருக்கும். சர்ச்சில் இருக்கிற ஜின் ஜபத்தில் இருக்கும், சாந்தமாக இருக்கும். இப்போ இவங்க நல்ல ஜின்னுங்க. கெட்ட ஜின்னுங்க. கெட்ட ஜின்னு பண்ண கதை ஒன்று சொல்கிறேன் கேளுங்க. ஒருத்தராண்ட அம்மா அப்பா ஒரு பொண்ணு போய்க்கிறாங்க. போயிட்டு இந்த பொண்ணுக்கு கல்யாணம் நடக்கலை, 30 வயசாச்சு, இந்த பொண்ணுக்கு கல்யாணம் நடக்க மாட்டேருந்து ஒரு இடத்துக்கு போய்க்கிறாங்க. அந்த ஆள் என்ன பண்ணார்னா வேலைப்பாடு பண்ணி அந்த ஆள் ஜின்னை வச்சு வேலை செய்கிறவன், அந்த ஆள் ஜின்னை வச்சு வேலை செய்கிறவன் ஒரு வேலைப்பாடு பண்ணி கொடுத்துக்கிறான், ஒரு பொருள் மாதிரி. இது எடுத்துன்னு போய் வைங்கோ, கல்யாணம் நடக்கும் பொண்ணுக்குன்னு. அந்த பொண்ணு என்ன பண்ணுச்சுன்னா அந்த பொருளை எடுத்துன்னு போய் பெட்ரூமில் வச்சுக்கிச்சு. அந்த பெட்ரூமில் வச்சுச்சு அந்த ஜின்னு அந்த பொண்ணை பிடிச்சிட்டான். ஜின்னு பிடிச்சவனே இந்த பொண்ணு லைட் ஆஃப் பண்ணிட்டு உள்ளவே இருக்கும், யார் ரெண்டையும் பேசாது. கல்யாண பேச்சு எடுத்தால் கலாட்டா பண்ணும். அம்மாண்ட பேசாது, அப்பாண்ட பேசாது. அம்மா வந்து அடிக்கும், அப்பா வந்து அடிக்கும். லைட் ஆஃப் பண்ணிட்டு உள்ளவே இருக்கும். ஒரு நாளைக்கு சாப்பாடு தள்ளி வச்சிடணும், தட்டில் போட்டு கறி கீரெல்லாம் போட்டு தள்ளிடணும். உள்ளே போகக்கூடாது, உள்ளே போனால் அடிக்கும். அந்த மாதிரி நிறையா போச்சு. இந்த ஜின்னு ஓட்டுறவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அதாவது இந்த என்ன சொல்கிறது, இந்த ஜின்னு வச்சு வேலை செய்கிறாங்க. வேலை செய்யும்போது இவங்க சுதந்திரமாக இருக்கணும், ஜின்னு வேலை கொடுத்தனுப்புகிறாங்க. கொடுத்தமிச்சா அந்த வீட்டில் இருக்கிற பொண்ணை பிடிச்சிடுது. இவங்க வந்து வெள்ளை செல்லமாக இருக்கணும், ஜின்னு வேலை கொடுத்தனுப்புகிறாங்க. அந்த வீடே குட்டிச்சர் ஆகிடுது. இவங்க வந்து வசதியாக இருக்கணும், ஜின்னு வேலை கொடுத்து அனுப்புகிறாங்க. அந்த வீடே கெட்டு போகுது. ஜின்னு வேலை கொடுத்தா அந்த லேடிஸை பிடிச்சிக்குதுமா. அந்த வீடு ரோடுக்கு வந்துடுது. இந்த ஜின்னு வேலை வச்சு வேலை செய்கிறவங்களுக்கு நான் என்ன ஜனத்துக்கு என்ன சொல்கிறேன்னா, இந்த ஜின்னு வேலை வாங்கிட்டு போகாதீங்க. குடும்பம் கெட்டுப்படும், குடும்பம் ரோட்டுக்கு வந்துடும், பொம்பளைங்க கெட்டு போவாங்க, சின்ன பசங்களை பிடிச்சிக்க அந்த ஜின்னு. அதனால இந்த ஜின்னு வேலை செஞ்சு கொடுக்குறவங்களாண்ட வாங்கினே போகாதீங்க. இப்போ உங்ககிட்ட வர்றவங்க எல்லாருமே ஜின்னு மூலமாக தான் எனக்கு இந்த பிரச்சனை சரியாகும் அப்படின்னு தானே பாபா உங்ககிட்ட வருவாங்க. இப்போ உங்ககிட்ட இருந்து ஜின் வாங்கிட்டு போகலன்னா அப்போ அதை உங்களால் எப்படி சரி பண்ண முடியும் பாபா? நான் வந்து ஜின்னு வச்சு வேலை செய்கிறது இல்லைம்மா, நான் ஜின் பாபா. ஜின் பாபா ஏன் தெரியுமா எனக்கு பட்டம் கொடுத்தாங்க? நான் ஜின்னு ஓட்டுறவன், ஜின்னு வச்சு வேலை செஞ்சு கொடுக்குறது இல்லை, நான் ஜின்னை ஓட்டுறவன்.
பேயை ஓட்டுறவன், பிசாசியை ஓட்டுறவன், காட்டேரியை ஓட்டுறவன், ரத்த காட்டேரியை ஓட்டுறவன், பிடாரியை ஓட்டுறவன், குட்டி சேத்தானை ஓட்டுறவன், எனக்கு ஓட்டுற வேலை. ஜின்னை வச்சு வேலை செய்ய மாட்டேன் நான். ஓகே பாபா, இப்போ வந்து நீங்க சொல்றீங்க இல்லையா, ஜின் நல்லதும் பண்ணும் கெட்டதும் பண்ணும். இப்போ உங்ககிட்ட ஒரு ஜின்னை வந்து நல்லது பண்றதுக்கு வர சொல்றாங்க, இல்ல எனக்கு இந்த இவங்களை அழிக்கணும், இவங்களுக்காக நான் ஒரு கெட்டது பண்ணணும் அப்படின்னா நீங்க பண்ணுவீங்களா? அதாவதுமா, ஜின்னை வச்சு வேலை செய்கிறவன் வந்து கெட்ட வேலையே பண்ணுவான். இந்த வேலை கொடுத்து அனுப்பிச்சிட்டு இவன் என்ன செய்கிறானா, ஒரு பாழஞ்ச இடத்துல வந்து உக்காந்துட்டு மாமிசம் வச்சுட்டு ஜின்னை வசியம் பண்ணுறான். அந்த மாமிசம் துண்டுறதுக்கு ஜின்னு வருது, அந்த கவுச்சி துண்டுறதுக்கு ஜின்னு வருது. அந்த ஜின்னை இவன் வச்சுக்கிறான். இவன் கெட்ட ஜின்னு. இத்தை வச்சுக்கின்னு வேலை செஞ்சு கொடுக்கும்போது குடும்பம் கெட்டு போகுது. இவன் கெட்டவன், லேடிஸை பிடிப்பான். இவன் கெட்டவன் 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 இவன். ஜின் பாபா, இப்போ உங்ககிட்ட வரோம் இல்லையா, ஸோ எனக்கு இந்த வேலையை முடிச்சு கொடுங்க அப்படின்னு உங்ககிட்ட வந்தா உங்களால எவ்வளோ நாள்ல அந்த வேலையை வந்து முடிச்சு தர முடியும் பாபா? 21 நாள், 41 நாள், 2 மாதம். சில பேர் சொல்றாங்கம்மா நான் 2 நாளில் முடிப்பேன், 3 நாளில் முடிப்பேன். மேஜிக்காமா இது? மேஜிக்கா அது? அது கண் கட்டுற வித்தியா அது? 21 நாள், 41 நாள், 2 மாதம், இதெல்லாம் சும்மாமா, அதெல்லாம் சாத்தியமே கிடையாது. கேளுங்க. சரிங்க பாபா, இப்போ வந்து உங்களுக்கு நிறைய ஜின் ஓட்டி அனுபவம் இருக்கு இல்லையா, நீங்க வந்து ரத்த காட்டேரி ஓட்டியிருக்கீங்க, குட்டி பிசாசு, பேய் எல்லாமே ஓட்டியிருக்கீங்க இல்லையா, ஸோ இப்போ உங்களுக்கு ஒரு அனுபவம் இருக்கும்ல, அந்த அனுபவத்தை பத்தி ஷேர் பண்ண முடியும்? இப்போ சொன்னேன் நம்ம ஏற்கனவே, அந்த ஜின்னு பிடிச்சிட்டு ஜின்னு கொடுத்து அமிச்சாங்களே, அந்த பொண்ணு உள்ளவே இருக்கு இல்லையா, அந்த கேஸ் என்னாண்ட வந்தது. நான் கூப்பிட்டு உட்கார வச்சு கேட்டேன், யாருன்னு கேட்டேன். ஜின்னுன்னா. ஏன்பா நீ உள்ளே வந்தேன்னு கேட்டேன். நான் வரலப்பா. அப்பா அம்மா பொண்ணு 3 பேர் வந்தாங்க என் குருவாண்ட வந்து இந்த பொண்ணுக்கு கல்யாணம் நடக்கல, கல்யாணம் பண்ணோம், வேலைப்பாடு பண்ணி கொடுங்கன்னு சொன்னாங்க. அவர் என்ன பண்ணார், ஜின்னு வச்சுக்கின்னு இருவாரு, இந்தான்னு கொடுத்தாரு, ஒரு பொருள் மாதிரி கொடுத்தாரு. அது எடுத்துட்டு போய் அந்த பொண்ணு வச்சுக்கிச்சா. அதான் ஜின்னு சொல்கிறான், நான் வந்து பிடிக்கல, என்ன என் குருவாண்ட வந்து என்னை கேட்டாங்க இந்த பொண்ணு கல்யாணம் நடக்கணும்னு. பொண்ணு அழகாக இருந்தது, நானே பிடிச்சிட்டேன், நான் தான் இந்த பொண்ணுக்கு புருஷன் இப்போ சொல்லிட்டான். நான் தான் ஓட்டினேன், கூப்பிட்டு வச்சு ஓட்டினேன். கேட்டேன் அவனுக்கு என்ன தேவைன்னு கேட்டேன். அவன் படையல் கேட்டான், எனக்கு படையல் தேவை, படையல் கொடுத்தா நான் போயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அமுச்சு விட்டேன். கேளுங்க. இப்போ அவங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? தாராளமாக கல்யாணம் ஆகி போச்சு, நல்லா இருக்காங்க. அவங்க பேரை சொல்லக்கூடாதுன்னு விரும்புகிறாங்க. ஜின்னாண்ட கேட்டேன் நான், என்னப்பா உன் பேருன்னு. என் பேர் சொல்ல மாட்டேன், கொடுத்த என் குரு பேர் சொல்லுவேன். குரு பேர் சொன்னான். இப்போ அந்த குரு பேர் நான் சொல்றதுக்கு விரும்பல, என்ன மாதிரி வேலைக்காரன் இல்லாம, அதுக்காக அவன் பேரை சொல்ல நான் விரும்பல. இந்த ஜின்னை வச்சு வேலை செய்கிறவனுங்க இவங்களை நம்பாதீங்க. குடும்பம் கெட்டு போவோம், பொண்ணுங்களை கெட்டு போவாங்க, பொம்பளைங்க கெட்டு போவாங்க, குடும்பம் நடுத்தருக்கு வந்துடும். இவங்கள நம்பாதீங்க. ஜின்னை வச்சு வேலை செய்கிறவங்க நம்பாதீங்க. ஜின் பாபா, இப்போ சொன்னீங்க இல்லையா நீங்கள் ஒரு கெட்ட ஜின் வந்து ஒரு மனுஷனை வந்து என்ன வேணாலும் பண்ணும் அப்படின்ற மாதிரி நிறைய சொன்னீங்க. அதுவும் இல்லாமல் ஒரு குப்பை தொட்டியில் இருக்கும் ஜின்னு, ஸோ இந்த மாதிரி பாலடைஞ்ச இடத்துல இருக்கும் கெட்ட ஜின் அப்படின்ற மாதிரி நிறைய விஷயம் சொன்னீங்க இல்லையா. இப்போ நல்ல ஜின் வந்து யாரையுமே போய் பிடிக்காதா? நல்ல ஜின்னை ஓட்டுனதுக்கான அனுபவம் உங்களுக்கு ஏதாவது இருக்கா? நல்ல ஜின்னு லேடிஸே பிடிக்காது, வீட்டுக்குள்ளே வராது, கெட்ட இடத்துல இருக்காது, துர்நாற்றம் வீசாது. கெட்ட ஜின்னு தான் உள்ளே போடுறானா ஒரு ஜில்லுன்னு ஒரு காற்று வரும், நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏதோ காற்று மாறி வருது, துர்நாற்றம் அடிக்கும். யாரோ ஒருத்தன் வரான், ஜின்னு உள்ள வரான், ஒரு ஒரு பேட் ஸ்மெல் அடிக்கும். இது கெட்டவன். நல்ல ஜின்னு வந்தா ஜவ்வாது வாசனை வரும், பூ வாசனை வரும், அழகா இருக்கும். ஆனா ஒண்ணு, நல்ல ஜின்னு வீட்டில் இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. நல்ல ஜின்னு வீட்டில் இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. நல்ல ஜின்னு மசீதில் இருக்கும், கோயிலில் இருக்கும், தர்காவில் இருக்கும், சர்ச்சில் இருக்கும், நல்ல இடத்துல இருக்கும். கெட்டவன் தான் இந்த மாதிரி பண்ணுறது. இந்த கெட்ட ஜின்னுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு இடத்துல உட்காந்து மாமிசத்தை வச்சு வசியம் பண்ணிக்கிறாங்க. வசியம் பண்ணிக்கின்னு வந்தவங்களுக்கு கொடுக்குறாங்க, கெட்ட ஜின்னு கொடுக்குறாங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஜனத்துக்கு சொல்கிறேன் நான், கெட்ட ஜின்னு வாங்கின்னு போகாதீங்க, குடும்பம் கெட்டு போவோம். சின்ன குழந்தைங்கள்லாம் சின்ன குழந்தை லேடிஸை பிடிச்சிக்கும், பெரிய லேடிஸை பிடிக்கும், குடும்பம் கெட்டு போவோம், கை கால் வீங்கிடும், அப்புறம் உங்களுக்கு வேலையை முடுக்கி விட்டுரும்.
துர்மரணம் ஏற்படுத்தும், ஆக்சிடென்ட் பண்ணி விடும், அந்த குடும்பத்தையே நடு ரோட்டுக்கு எட்டாந்து விட்டுரும். ஜின்னு வேலை யார் கொடுத்தாலும் எடுத்துன்னு போய் வைக்காதீங்க. பாபா இப்போ வந்து நீங்க வந்து ஜின் எதையாவது வசியப்படுத்தி வச்சிருக்கீங்களா? நான் ஜின்னை வச்சு வேலை செய்கிறது இல்லைம்மா. நான் வந்து சித்தரை வச்சு வேலை செய்கிறேன், வழிமார்களை வச்சு வேலை செய்கிறேன், குரானில் இருக்கிற ஆயத்துங்க எடுத்து வேலை செய்கிறேன். அதுதான் என் வேலை. கெட்ட ஜின்னை ஓட்டுவேன், கெட்ட சக்தியை ஓட்டுவேன். பில்லி சூனியம் ஏவல் இத்தனை நம்பாதீங்க. பில்லி சூனியம் ஏவல் நம்பாதீங்க. பேயை நம்புங்க. பேய் எப்படி நம்ப சொல்கிறேன்னா, ஒரு பொண்ணு பாவாடை தாவணி கட்டினுக்குது. அந்த பொண்ணு ஆண் பேய் பிடிச்சதுன்னா அவன் என்ன பண்ணுவான், அந்த பொண்ணு என்ன பண்ணும், ஜீன்ஸு பேண்ட்டு போடும், ஷர்ட் போடும், தலையை சுருட்டி கட்டிக்கும், தம் அடிக்கும், 2 வீலர் ஓட்டும். நம்மளுக்கு தெரிஞ்சிடுச்சு நம்ம பொண்ணு பாவாடை தாவணி தானே கட்டும், ஏன் இந்த மாதிரி பண்ணுது, பேயை பிடிச்சிடலாம். அதே மாதிரி பில்லி சூன்யம் ஏவல் இவன் உள்ள வந்துட்டானா எலி மாதிரி உள்ள நோண்டிக்கினே போவான். புருஷன் பொண்டாட்டி சண்டை, ஃபேமிலி சண்டை, தொழில் பிரச்சனை எல்லாமே முடிக்கிடும். பில்லி சுனி ஏவல் நம்பாதீங்க, ஜின்னை நம்பாதீங்க. பேயை நம்புங்க, பிசாசியை நம்புங்க. அவங்க மாட்டிப்பாங்க, அவங்கள தெத்திடலாம். இவனை தெத்த முடியாது, உள்ளே வந்துட்டானா போக மாட்டான் இவன். ஜின்னு வேலை எடுத்துன்னு போய் வைக்காதீங்க. கேளுங்க பாபா. இப்போ வந்து நீங்கள் வந்து இந்த ரத்த காட்டேரியா இருக்கட்டும் சரி, குட்டிச்சாத்தானா இருக்கட்டும் சரி, பேயா இருக்கட்டும் சரி, ஜின்னா இருக்கட்டும் சரி, எல்லாத்தையுமே நீங்கள் ஓட்டுறீங்க இல்லையா? இது ஓட்டி முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு ஏதாவது விளைவுகள் ஏற்படுமா? அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா. நாங்கள் வந்து கட்டுக்குள்ளே இருப்போம், படிப்பில் இருப்போம், நாங்கள் வந்து மந்திரம் சொல்லினே இருப்போம். நாங்கள் வந்து நைட்டு வரைக்கும் மந்திரம் சொல்லுவோம். நைட்டுக்கு அப்புறம் வேற ஜிகீர்னு ஒன்று உட்காருவோம், மணி 3 வரைக்கும் உட்காருவோம். 3 மணிக்கு தான் நாங்கள் தூங்குவோம். எங்களுக்கு வந்து நைட்டில் தூக்கம் கிடையாது. பேய் பிசாசி தொல்லை கொடுக்க வேண்டிய நாங்கள் படிச்சுக்கினே உட்காருவோம். எத்தனை பேயை ஓட்டுறோமா, 1 2 கணக்கில்லாத பேய்ங்க ஓட்டிக்கிறோம். ஆகினால நாங்கள் நைட்டில் தூங்க மாட்டோம், காத்தால கொஞ்சம் தூங்குவோம். பாபா, இப்போ நீங்கள் லாஸ்ட்டாக சொல்லியிருந்தீங்க நைட்டு வந்து நாங்கள் தூங்க மாட்டோம், ஸோ பேய்கள்லாம் வந்து எங்களை தொந்தரவு பண்ணோம், காலையில் கொஞ்ச நேரம் மட்டும் தான் எங்களால் தூங்க முடியும் அப்படின்றத சொல்லியிருந்தீங்க. இப்போ பேயே வந்து ஒரு நார்மலான விஷயம். இப்போ ஜின் அப்படின்றத பார்த்தீங்கன்னா அதுக்கும் மேலே தானே? ஆமாம். இப்போ அதுக்கும் மேலேன்றப்ப நீங்கள் ஜின்னை ஓட்டுறப்ப ஜின் ஏதாவது உங்களை தொந்தரவு பண்ணியிருக்கா? கண்டிப்பாக தொந்தரவு பண்ணோம். நான் வந்து நல்ல இடத்துல இருந்தேன், என்னடா நல்ல இடம், போய் புண்ணை பிடிச்சிக்கினேன், பிடிச்சிட்டு குடும்பத்தை கெட்ட நடு ரோட்டில் எடுத்தாந்துட்ட, அவங்களுக்கு பிரச்சனை கொடுத்த, தொல்லை கொடுத்த, நோயை கொடுத்த. அந்த பொண்ணு இப்போ கல்யாணம் பண்ணாது வீட்டிலே இருக்குது. நீ என்ன நல்லவன், நீ என்ன தொல்லை கொடுப்ப, கொளுத்தி விட்டுருவேன் உன்னை. ஜின்னே நீ உன்னை கொளுத்தி விட்டுருவேன், பாட்டலில் போட்டு பூமியில் பிடிச்சிருவேன், கம்முன்னு போயிடு. எனக்கு எப்படி தெரியுமாம்மா, கெட்ட ஜின்னு வந்து ஆகாது, கெட்ட சக்தி வந்து ஆகாது, பில்லி சூன்யம் வந்து ஆகாது. நான் உடனே எடுப்பேன். ஜின்னுக்கும் எனக்கும் எப்போவுமே தகராறு தான். அவனா நானா அவனா நானான்னு பார்ப்போம். கண்டிப்பாக ஓட்டுவேன். அவன் எவ்வளோ பெரிய ஜின்னா கூட இருக்கட்டும். அதே மாதிரி பேயுங்க நான் ஓட்டிட்டேன்னா தொல்லை கொடுப்பாங்க, வந்து குரல் கொடுப்பாங்க, வாசுப்படியாண்டி நிற்பாங்க, உட்காந்து நிற்கிறியா நீ, எங்களை ஓட்டிட்டுன்னுவாங்க. ஆகையினால இவங்களுக்கு என்ன பண்ணுவோன்னா, மன திருப்திக்கு ஒரு பெரிய பிளேட்டை வச்சு மாதத்துக்கு ஒரு வாட்டி பிரியாணி போட்டுருவேன். பேய்ங்களுக்கு சாப்பிட்டு போயிடும். எங்கே போயிடும், நான் ஒரு மைதானத்தில் வச்சுருவோம். தொல்லை கொடுக்காதீங்க, ஊருக்குள்ளே வராதீங்க, அப்படியே போயிடுங்க நீங்கள் அப்படின்னு சொல்லிவிடுவோம். இப்போ வந்து நீங்கள் இதுக்கு முன்னாடி சொல்லியிருந்தீங்க பில்லி சூனியம் ஏவல் இது எதையுமே நம்பாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க. இப்போ உங்ககிட்ட இதெல்லாம் எனக்கு வச்சுருக்காங்க, இதை உங்களால் எடுத்து தர முடியுமா அப்படின்னு கேட்டு வந்தால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க பாபா? கண்டிப்பாக பார்ப்பேன், உட்கார வச்சு பார்ப்பேன், கேட்பேன், என்னென்ன நடக்குது உங்கள் மேலேன்னு கேட்பேன். இல்லை எங்கள் வேலை முடிக்கிடுச்சு, கை கால் ஊந்துடுச்சு, சோறு இறங்கலை, வயிறு உபேசமாகுது, இந்த மாதிரி எனக்கு ஆயிக்கினே வருது, ஆக்சிடென்ட் ஆகுது, துர்மரணம் ஆகுது, இந்த மாதிரி இருக்கும்போது நான் கூப்பிட்டு வச்சு கேட்பேன். எது சூன்யம் எது பில்லின்னு கூப்பிட்டு வச்சு கேட்டால் நீ தெரிஞ்சிடும். அதுக்கேற்ற மாதிரி ட்ரீட்மெண்ட் பண்ணிப்பேன். ஓகே, அது உங்ககிட்ட வர்றதை பொறுத்து அவங்களுக்கு இருக்க அந்த பிரச்சனைகளை பொறுத்து. இது கூட 2 நாள் 3 நாள்ல முடியாதுமா. 2 நாள்ல 3 நாள்ல சொல்றதெல்லாம் கண்கட்டு விதை. 21 நாள் 41 நாள் 2 மாசம். ஓகே, உங்ககிட்ட இப்போ வந்தா மினிமம் நீங்க அதை ஃபுல்லாத்தையும் 21 நாள் 41 நாள் 2 மாசம் இதுதான் சாத்தியம். நான் 2 நாள்ல முடிச்சிடறேன், நீங்க போங்க பின்னாலேயே முடிச்சிடுறேன். அதாவது என்ன சொல்றாங்கம்மா, சில பேர்
இறைவனுக்கு நிகரா ஜின்ன பேசுறாங்க. ம் இறைவனுக்கு நிகரா ஜின்ன பேசுறாங்க. இறைவனுக்கு மேல கூட சொல்றாங்க. ம் இறைவனுக்கு நிகராவே இல்லைம்மா, இறைவனுக்கு நிகரா இறைவன் தான். ம் இந்த ஜின்னை நானே கட்டிடுவேன். ம் இறைவன் வரணுமா இதுக்கு? இந்த ஜின்னை நானே கொளுத்திடுவேன். ம் அதுக்கு இறைவன் வரணுமா? அந்த ஜின்னை நானே புட்டியில் போட்டு பொச்சிடுவேன். ம் அதுக்கு இறைவன் வரணுமா? அந்த ஜின்னை பாட்டிலில் போட்டு கடலில் போட்டுருவேன் நான். அல்லாஹ் தஆலா அவ்வளோ சக்தி கொடுத்துக்கிறார் எனக்கு. சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, இறைவனுக்கு எகிறு, இறைவனுக்கு மேலே. இறைவனுக்கு மேலே எதுவுமே கிடையாதும்மா. இவங்க என்ன பண்ணுறாங்கம்மா, கெட்ட ஜின்னை வச்சு வேலை பண்ணுறாங்க. முருகனை வச்சு வேலை பண்ண சொல்லுங்க, விநாயகரை வச்சு வேலை பண்ண சொல்லுங்க, அம்பாளை வச்சு வேலை பண்ண சொல்லுங்க, ஆஞ்சநேயரை வச்சு வேலை பண்ண சொல்லுங்க. இவங்க ஏன் குலசாமியை கூட வச்சு வேலை பண்ண சொல்லுங்க. கெட்ட ஜீனு வச்சுக்கின்னு இவங்க வேலை பண்ணிக்கின்னு குடும்பத்தை கெடுத்து 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 நடுவில் வந்துட்டாங்க. நான் தான் அந்த ஜின்னுக்கு ஓட்டுனுக்கிறேன். அவங்கெல்லாம் என்னண்ட வராங்க, மாட்டிக்கினேன், கெட்ட ஜின்னில் மாட்டிக்கினேன் நான். இந்த மாதிரி பாபா நான் ஒரு இடத்துக்கு போனேன், என் பொண்ணு இந்த மாதிரி சீக்காகி போச்சு, கல்யாணம் நடக்க மாட்டேங்குது, அந்த கேஸெல்லாம் நான் தான் பார்க்குறேன். இந்த 2 நாளில் முடிக்கிறேன், 3 நாளில் முடிக்கிறேன், இந்த கண்கட்டி வித்தை இதெல்லாம் செல்லாது. இது வந்து வேலைம்மா, உட்காந்து செய்யணும், படிக்கணும். படிக்கணும்னா நேரம் வேணும். எத்தனை நாள் படிக்கணும், எத்தனை வாட்டி படிக்கணும், எத்தனை 1000 படிக்கணும், இதெல்லாம் படிக்கணும். படித்து வேலை செஞ்சால் தான் வேலை. 2 நாளில் முடிச்சு கண்கட்டி விதியா? அது மேஜிக்கா? அது தட்டி விட்டா வேலை செய்கிறதுக்கு சும்மா, அதெல்லாம் சும்மா நம்பாதீங்க. பாபா இப்போ வந்து நீங்க முன்னாடி சொல்லியிருந்தீங்க இல்லையா, ஒரு வேலையை முடிக்கிறதுக்கு மினிமம் வந்து 21 நாள்லேருந்து 41 நாள் ஆகும், 2 மாதம் ஆகும், அந்த மாதிரி வந்து நிறைய டிஃப்ரென்ஸ் ஆஃப் டைம் சொல்லியிருந்தீங்க. இப்போ எதனால் வந்து இந்த கால இடைவெளி வந்து மாறிக்கிட்டே இருக்கு? சின்ன வேலையாக இருந்தால் 21 நாளில் முடிச்சிடலாம். அது கொஞ்சம் பெருசாக இருந்தால் 41 நாளில் முடிக்கலாம். ஒரு ஜின்னு பிடிச்சான், 5 வருஷம் ஆகிப்போச்சு, 10 வருஷம் ஆகிப்போச்சு, 3 மாதம், 6 மாதம், அவன் ரத்தத்தில் கலந்துரும். ஜின்னு அவனை பிடிச்சி ரத்தத்தில் கலந்துரும். அவனை சீர் பண்ணோன்னா 3 மாதம் 6 மாதம் ஆகும். அதுக்கு டைம் எடுப்போம், ஆனால் சீர் பண்ணி கொடுப்போம். இந்த பேய் பிசாசி ஜின்னுங்கள்லாம் வந்து நீங்கள் நம்பி வாங்க, எவ்வளோ பெரிய வேலை இருந்தால் கூட நம்பி வாங்க, நான் முடிச்சு தரேன். பாபா இப்போ நீங்கள் முன்னாடி சொல்லியிருந்தீங்க இல்லையா, இப்போ ஒரு கெட்ட ஜின்னை கொண்டு போய் வீட்டில் வாங்கி வச்சோம் அப்படின்னா அந்த வீட்டில் இருக்க பெண்களை பிடிக்கும், அப்படி இல்லைனா குழந்தைகளை பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. இப்போ குழந்தைகளை பிடிச்சிது அப்படின்னா அவங்க கல்யாணம் வரைக்கும் தடை பண்ணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க. அப்போ இத்தனை வருஷம் அந்த ஜின் வந்து அந்த வீட்லேயே அவங்க கூடயே இருக்குமா? அதாவது ஒரு இடத்துல போய் ஒருத்தன் வந்து ஒரு இடம் வாங்கினான். இடம் வாங்கும்போது புத்து இருக்காங்க. அந்த புத்தை எல்லாம் எடுத்துட்டான். அந்த பாம்பெல்லாம் வெட்டுப்பட்டது. ஒரே ஒரு பாம்பு மீதி. அவன் ஜின்னு ஓரமாக நின்று மரத்தில் இருந்தான். அவங்க வீட்டில் பொண்ணு இருந்து புடிச்சிட்டான். 30 வருஷம் ஆச்சு அந்த பொண்ணுக்கு, கல்யாணம் நடக்கலை. அந்த கேஸை நான் பார்த்தேன். நாங்கள் வந்து ஒரு வீட்டில் இருந்தோம், எல்லாரையும் வெட்டினாங்க இவனுங்க. நான் மீதி பொண்ணை புடிச்சுனுக்கிறேன், அப்பாவை சாவச்சிட்டேன், அம்மாவை சாவச்சிட்டேன், இந்த பொண்ணு மேலே இருக்கிறேன். என்னப்பா இந்த பொண்ணு மேலே இருக்கிறியா நீ? அப்பாவா இருக்கிறியா, சித்தப்பாவா இருக்கிறியா, அண்ணனா இருக்கிறியா, தம்பியா இருக்கிறியா? ஒன்னே சொல்லவேன். புருஷனா இருக்கிறியான்னா சிரிச்சிட்டான். அப்போ நீ புருஷனா இருக்கிற, அப்பாவை கூட இல்லை நீ, சித்தப்பா கூட இல்லை நீ, அண்ணனை கூட இல்லை நீ, தம்பி கூட இல்லை நீ, புருஷனா இருக்கிறேன். நான் விட மாட்டேன். எங்க ஆளுங்களை இவங்க வெட்டி போட்டாங்க, நான் இவங்கள விட மாட்டேன். இந்த பொண்ணை நான் சாவடிப்பேன். இந்த கேஸை நான் 6 மாதம் எடுத்து சீர் பண்ணி கொடுத்தேன். பாபா இப்போ வந்து ஜின்னை பற்றி எங்களுக்கு நிறைய கேள்விகள் இருந்தது. அந்த கேள்விகள் எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப தெளிவான பதில் சொன்னீங்க. திரும்பி வேறு ஏதாவது ஜின் பற்றி எங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் நாங்கள் திரும்பி உங்ககிட்ட வருவோம் பாபா. ரொம்ப நன்றி பாபா. வணக்கம்மா.